அர்ஜுனர் சிவபெருமானை வேண்டி தவம் இருக்கும் சமயத்தில் ஒரு காட்டுப் பன்றியால் அவரது தவம் கலைக்கப்பட்டது. கோபத்துடன் அர்ஜுனர் காண்டிபத்தை எடுத்து அதை தாக்கினார். ஆனால் மற்றொரு அம்பினால் அந்த காட்டுப் பன்றி கொல்லப்படுகிறது. அங்க ஒரு வேடன், அதை நான் தான் கொன்றேன் என்ன சொன்னதும் அதை மறுத்த அர்ஜுனர் அவனிடம் வாகுவாதத்தில் ஈடுபட்டு வில்லில் யார் சிறந்தவர் என்ன போட்டி வைத்தார்கள். அர்ஜுனரின் சக்தி வாய்ந்த காண்டீபத்தை வேடனின் சாதாரண அம்பு தாக்கி அர்ஜுனர் கையில் இருந்த ஆயுதம் நழுவ செய்தது. இதை எதிர்பார்க்காத அர்ஜுனர் வேடனுக்கு பணிவுடன் மரியாதை செலுத்தினார். அர்ஜுனர் கொண்டிருந்த தவத்தினால் வேடன் உருவத்தில் வந்த சிவபெருமானிடம் பாசுபதாஸ்திரத்தை கொடுத்தார். பின்னர் போரில் அர்ஜுனன் கர்ணன் மீது பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்தவும் என்ற நேரம் போர்க்களமே இருள் சொன்னது. வானமெல்லாம் மின்னலுடன் பூமியை அதிர செய்து வீரர்கள் மத்தியில் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. பாசுபதாசரத்தை பயன்படுத்தியது. பாசுபதாசரத்தால் போக மட்டும் முடியாது, உலகமே அழிந்து போகும் என அறிந்த கிருஷ்ணர் அர்ஜுனனை தடுத்து நிறுத்தினார்.